மிஸ்டர் எலிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். உங்களுக்காகவே நிறைய அனுபவங்களையும் நிறைய நாட்டு வைத்திய ஆராய்ச்சிகளையும் செய்து இந்த மிஸ்டர் லேடிஸில் நான் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னிடம் இப்பொழுது நிறைய அன்பர்கள் வருகிறார்கள். நிறைய பேருக்கு அந்த சேவை, மருத்துவ சேவையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். உலக நாடுகள் பலவற்றுக்கும் பல்வேறு விதமான நல்ல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு நண்பர்களுடைய சேர்க்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது. அவருடைய நோய்களும் குறைந்து கொண்டிருக்கிறது தான் இப்போ தகவல். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி தெரிவித்து இந்த பதிவை நான் போடுறேன். சுகர் கம்ப்ளைண்ட் உள்ள எல்லாருமே தினமும் வாழைப்பழம் சாப்பிட வேண்டும். இதை கேட்டவுடனே உங்களுக்கு ஒரு கிடுகிடுப்பா ஒரு ஆட்டம் ஆடி இருப்பீங்க. ஐயோ என்ன அப்படி சொல்றீங்க? இதெல்லாம் நாங்கள் தள்ளியில நிற்கிறோம். அதாவது செவ்வாழைப்பழம் மறந்துடாதீங்க. செவ்வாழைப்பழம் மட்டுமே சாப்பிடணும். செவ்வாழைப்பழம் சாப்பிடலாம், தப்பே இல்லை, தைரியமாக சாப்பிடுங்க. இந்த செவ்வாழைப்பழம் நல்ல கனிந்த பழமாக சாப்பிடணும். ஏன்னா அந்த வாழைப்பழத்துடைய அடிச்சுவர், அந்த தோலில் அந்த லேயர் ஒன்று இருக்குல்ல, அது அதோட மிக்ஸ் ஆயிடும். கனிஞ்சிட்டா அதே மிக்ஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா அதை உரித்து அந்த தோலோட லேயரை உரித்து சாப்பிட்றணும். அதுதான் ரொம்ப ரொம்ப மிக மருத்துவ பயன் உள்ளது. அவ்வளோதான். இந்த செவ்வாழைப்பழம் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, செவ்வாழைப்பழத்தை வச்சே சுகரை நீக்க முடியும். கர்ப்பப்பை புற்றுநோயை நீக்க முடியும். செவ்வாழைப்பழத்தும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டாக தான் இருக்கும். செவ்வாழை ஜூஸ் எடுத்துடணும். செவ்வாழையில ஜூஸ் போட்டுடணும். ஒரு ஸ்பூன் வெந்தயத்தூள் அதில் மிக்ஸ் பண்ணிடணும். அதை நீங்கள் குடிச்சு பாருங்க. அதாவது வயிறு குளிரும். உடனே உங்களுக்கு குளிர்ந்து போகும். அப்படியே அல்சர்லாம் ஓடி போயிடும். அல்சர்லாம் நிற்காது. செவ்வாழை பழத்தில் வெந்தயம் கலந்து ஒரு 3 மிளகு மட்டும் தூள், மிளகு தூள் எப்பொழுதுமே சேர்த்துக்கணும். லைட்டாக சேர்த்துக்கிட்டு நீங்கள் அடித்து குடிச்சு பாருங்க. சுகர் கண்ட்ரோல் ஆயிரும். ஒரு நாளைக்கு ஒருவேளை நீங்க குடிச்சாலே போதும். 3ஆவது நாளே நீங்க பாருங்க சுகர் கண்ட்ரோல்ல இருக்கும். உடம்பு திடகாத்திரமா இருக்கும். டயர்ட்னஸ் போயிடும். முதல்ல சுகர் நோயாளிகளுக்கு டயர்டு போறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு டானிக் இது நான் சொல்றது, வச்சுங்க. அப்புறம் கர்ப்பப்பை குற்றம், அந்த குற்றம், இந்த குற்றம், சினமுட்டை தங்க மாட்டேங்கிறதுக்கு இந்த செவ்வாழை பழத்துல 3 விஷயத்தை சேர்க்கணும். கருஞ்சீரக பொடி, செவ்வாழை ஜூஸ்ல கருஞ்சீரக பொடி, ஏலக்காய் பொடி, கருஞ்சீரக பொடி, பனை வெல்லம், இந்த 3ஐயும் சேர்த்து இதில் சீரகமும் சேர்த்துக்கணும். நாளா சீரகத்தூளும் அதை சேர்த்து, அதாவது எல்லாமே வறுத்தது தான் நான் சொல்றேன். அப்படி சேர்த்து ஏலக்காயை மட்டும் அப்படியே பச்சையாக தட்டி போட்டுருங்க. அதையும் எப்படி வறுத்துக்கிட்டு இருக்காதிங்க. அப்படி போட்டு அப்படி ஆற்றி கடகன்னு நீங்கள் அந்த செவ்வாழை ரசத்தை சாப்பிட்டு பாருங்க. கர்ப்பப்பையினுடைய சினை முட்டைகள் பெண்களுக்கு அவ்வளோ வீரியமாகும். குடலில் இருக்க பிரச்சனைலாம் போயிடும். அவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு கர்ப்பப்பையில் புற்று இருந்தால் கூட, அதாவது கேன்சர் கட்டி இருந்தால் கூட, குடலில் கேன்சர் கட்டி இருந்தால் கூட தீர்ந்துடும். அதே மாதிரி ஏலக்காயும் கருஞ்சீரகத்தூளும் மிளகும் சேர்ந்த செவ்வாழை ஜூஸ் ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்டை நீக்கணும், சளியை நீக்கணும். அதில் இஞ்சி சாறும் கலந்துக்கணும். போட்டு அப்படியே ஜம்முன்னு அடிச்சிங்கன்னா அவ்வளோ சுவையாகவும் இருக்கும், மணக்கும். அப்படியே இந்த மாதிரி செவ்வாழை பழத்தோட இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இன்னும் சுருக்கமாக சொல்றேன், சர்வரோக நிவாரணி செவ்வாழை எப்போ வரும்னா, அதாவது வறுத்த மிளகுத்தூள், மிளகை வறுத்தரணும். வறுத்துட்டா அதுக்கு ஒரு மருத்துவம் இருக்கு. மிளகை வறுத்து பொடித்து அதுல ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தை வறுத்து பொடித்து அதுல ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், மிளகு, சோம்பை வறுத்து பொடித்து அதுல ஒரு 1/2 ஸ்பூன், இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி இஞ்சி சாறு 2 டம்ளர், அது 2 ஸ்பூன் இஞ்சி சாறு விட்டு செவ்வாழை பழம் ஜூஸ்ல கலந்து சரியா 12 மணிக்கு நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா
இது சர்வரோக நிவாரணியா. கண்கள் புத்துணர்ச்சி, அதாவது மிளிரும், அப்படியே கண்கள் வந்து தகதகன்னு ஒளிவட்டம் போடும். அந்த மாதிரி உடல் பூராமே வந்து உங்களுக்கு ஒரு புதிய ஜுவாலை பிரகாசிக்கும். இது ரெகுலராக சாப்பிட்டா இது சர்வரோக நிவாரணியா மாறிடும். இதே செவ்வாழைய நல்ல கண்ணிஞ்ச பழமா இருக்கணும். இந்த செவ்வாழைய எடுத்து, இந்த செவ்வாயோட ஆவரந்தலை கிடைக்காதவங்க, ஆவரந்தலை எல்லாருக்கும் கிடைக்காது பச்சையா. ஆவரந்தலை கிடைச்சா நல்லது. ஆவரந்தலை கிடைக்கலன்னா அதுக்கு ஈக்குவலா வெற்றிலை அல்லது துளசி கிடைக்கும் எல்லாத்துக்கும். துளசியை வச்சுங்க, வெத்தலை கூட வேண்டாம், துளசி பெஸ்ட்டு. துளசி இலையும், துளசி இலையை நல்லா விழுதுகளை நல்லா அரைச்சிடணும், உருண்டையை நல்லா அரைச்சி நெகுன்னு அரைச்சிடணும். இந்த துளசி அரைச்ச சாந்தையும் செவ்வாழை பழத்தையும் மிக்சியில் போட்டு ஒன்றா அடித்து உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சி அப்படியே ஒரு 40 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சீயக்காத்தூள் போட்டு நீங்கள் குளிச்சிடணும். 40 நிமிஷத்துக்கு அப்புறம் குளிச்சுட்டு பாருங்க. வாரத்தில் 3 நாள் செஞ்சு பாருங்க. உங்களுடைய மேனி அழகு. நீங்கள் மேக்கப் போட வேண்டிய அவசியம் கிடையாது. பேக்கப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைஃப்பில் புதுசாக நீங்கள் பிக்கப் ஆகிடுவீங்க. ஆகவே இதை வந்து இல்லை, உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாறும். இதெல்லாம் வந்து குளியலுக்கு பயன்படுத்தலாம் இதை. அவ்வளோ, ஏன்னா இந்த தோல் நிறமிகளை, தோலினுடைய நிறத்தை மாற்றக்கூடிய வல்லமை செவ்வாழைக்கு உண்டு. இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.